கால பைரவநாதா நமோ நம, கால அஷ்டமி தேவா நமோ நம, கஷ்டம் நீக்கும் குருவே நமோ நம, காசிநாதா. ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது கால பைரவாஷ்டமி, அதோட சில குறிப்புகள். அதுலேயும் இந்த குரோதி ஆண்டோட வந்திருக்கக்கூடிய கால பைரவாஷ்டமி. முதல்ல கால பைரவாஷ்டமின்னா ஒன்று நாம் எல்லோரும் ஃபஸ்ட்டு நம்ம அடியார்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அவங்க நிறைய வாத்தியாரோட விஷயங்களை அசைப்போட்டு அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய புதிய ஆன்மீக அன்பர்கள் அடியார்கள்லாம் இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா. அஷ்டமி பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்ட்டு. ஆனால் வளர்பிறை அஷ்டமி உகந்தது தான். பட் ஆனால் இந்த கால பைரவாஷ்டமின்றது சுவாமியோட திரு அவதார நாள். அது சுவாமி கால பைரவர் இருக்கார் இல்லையா, அவர் அவதாரம் பண்ண ஒரு திருநாள் தான் இந்த கால பைரவாஷ்டமி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. அது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் தான் பெரும்பாலும் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஏதோ ஒரு சில வருடங்களில், அது கூட கார்த்திகை மாதத்தை ஒட்டி தான் இருக்கும். அந்த கார்த்திகையில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி கால பைரவாஷ்டமி அப்படின்ட்டு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா. அதான் வரும். ஏன்னா பொதுவாகவே பைரவரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைரவரோட அவதாரம் தினம் ஜெயந்தி நாள்ன்ட்டு கூட எடுத்துக்கலாம். அதை சுவாமியோட அந்த அவதார நாளில் போயிட்டு பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு ஒரு பர்த்டே பிறந்த நாள் இருக்குது வச்சிங்களேன், நம்ம போய் அவங்கள பார்க்குறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க ஏதாவது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பெரியவங்களை சொல்கிறோம். ஸோ அது மாதிரி பைரவருக்கு உரிய அவரோட விசேஷமான அவதார தினத்தில் அவரை போய் தரிசனம் பண்ணுறச்சே எவ்வளவு பெரிய அனுக்கிரகம் கிடைக்கும். அதில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன நாம் பண்ணணும், அதை மட்டும் கொஞ்சமாக அப்படி பார்த்துக்கோ. நிறைய இருக்குது. இது நம்மளால் எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஒப்பிச்சிடலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கணும்ல. ஸோ பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோ நம்ம குருவர்களால். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குரோதி ஆண்டோட கார்த்திகை மாதம் இந்த கால பைரவாஷ்டமி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்களேன். பொதுவாகவே சுவாமி பைரவ சுவாமியோட விசேஷம் என்னென்னா எல்லாமே அந்த 8 என்ற ஒரு இதுவில் தான் இருக்கும். அதான் அவரோட அந்த அஷ்டமி 8ஆம் தேதி தானே. ஸோ அதுதான் அவருக்கு சுவாமியோட அவதார தினமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆவது மாதம்தான் விருச்சிக மாதம், கார்த்திகை மாதம். அதில் தான் சுவாமியோட திரு அவதாரம் பண்ணியிருக்காரு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியில். இது பொதுவான ஒரு விஷயம். பட் இந்த குரோதி ஆண்டில் என்ன கூடுதல் சிறப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை தமிழ் மாதத்தோட நாட்களில் 8ஆம் தேதி, கார்த்திகை 8ஆம் தேதி இந்த வாட்டி இந்த மகாபைரவாஷ்டமி வந்திருக்கு. ப்ளஸ் கூடுதலாக அந்த கிழமைநாதனுடைய எண்ணம் 8. ஏன்னா அன்றைக்கி சனிவாரம், சனிக்கிழமை, சனீஸ்வர பகவானோட எண்ணு பார்த்துட்டிங்கன்னா 8. அதுவும் கூடுதலாக நமக்கு ஒரு பேருதவியாக பெரிய ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அது. ஸோ இப்போ எல்லாமே அதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம், ஒவ்வொரு குளிகை நேரமும் ஒவ்வொரு விதமான பைரவர்களோட அவதாரம் நிகழ்ந்ததாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதில் இந்த மகாபைரவரோட அவதாரமே பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை குளிகை, அப்போ தான் மகாபைரவரோட அவதாரம். அது பாருங்கள், இந்த குரோதி ஆண்டோட இந்த காலபைரவாஷ்டமி, மகா காலபைரவாஷ்டமி எப்பேற்பட்ட ஒரு காலமாக வந்திருக்கு பாருங்களேன். சனிக்கிழமை, கார்த்திகை 8 எல்லாமே சேர்ந்து விசேஷம். அதில் இன்னொன்று மகம் திருநக்ஷத்திரத்தோடு வந்திருக்கு. மகம் என்ன பண்ணோம், இங்கே நட்சத்திரம் கூப்பிட்டு வந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா மகம் திருநக்ஷத்திரத்தோட ஒரு மகத்துவம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலங்களெல்லாம் நற்கால அமிர்த சக்திகளாக மாற்றக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி உடையது தான் மகம் திருநக்ஷத்திரம். நற்காலம் மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு நேரம் சரியில்லைன்றோம் இல்லையா, இவங்க பாவம் நேரம் சரியில்லைப்பா, நல்லா வேலை போயிட்டு இருந்தார், வேலை இல்லை, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை, எல்லாத்துக்கும் எதை நம்ம மீன் பண்ணி சொல்லுவோம் பார்த்துட்டிங்கன்னா நேரம். நேரம் மீன்ஸ் காலம். இந்த காலம் அவருக்கு என்ன காலமும் கெட்ட காலம் அப்படின்ட்டு அப்படி இருக்குது வச்சிங்களேன். அது கிரக தோஷங்கள் ஜாதக ரீதியாக இருக்குது வச்சிங்களேன். ஸோ
அப்பேற்பட்டவங்க இந்த மகம் திரு நட்சத்திரத்தில் ஒரு விசேஷமான பூஜைகள், அதுலேயும் குறிப்பாக மகத்தோட இன்னொரு குறிப்பு காலசக்திகளை நற்காலமாக மாற்றக்கூடிய ஒரு விசேஷ தன்மை ஒன்று உண்டுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா குருவர்களால். அப்போது நம்ம அந்த காலத்துக்கெலாம் அதிபதியாக யார் இருக்கா? கால பைரவர். ஸோ அவரை போய் அந்த மகத்தில் பொதுவாகவே மகத்தில் போய் தரிசனம் பண்ணுறது, குளிகையில் தரிசனம் பண்ணுறது, சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணுறது, அஷ்டமியில் தரிசனம் பண்ணுறது, இது எல்லாமே தனியாக இருந்தாலே இப்படி பைரவரை தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு விதமான அனுகிரகங்கள் உண்டு. இது எல்லாமே கூடி ஒரு மகா கால பைரவாஷ்டமி காலத்தில் வருதுன்னா அது எப்பேற்பட்ட காலமாக இருக்கும் பாருங்களேன். அதனால் நம்மளோட காலம் இது வரைக்கும் இருந்த அந்த கெட்ட காலம் முடிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பைரவாஷ்டமி நமக்கு வழங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிரதட்சணத்துக்கு இந்த பைரவ அஷ்டமி ரொம்ப உகந்தது. ஏன்னா ஸ்திரவாரமாக அது இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துங்க, அந்த ஸ்திரவாரத்தில் இரவு ஒரு 7:45 8 மணி வரை சம்திங் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. இதில் குறிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கே மேலேயே இந்த தேய்பிறை அஷ்டமி ஆரம்பமாயிடுங்க. வரும் வெள்ளிக்கிழமை சப்தமி ஒரு 6 மணி சம்திங் தான் இருக்கும். அதுக்கப்புறமே உங்களுக்கு காலபைரவாஷ்டமி ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலேயே. அப்போவே உங்களுக்கு பைரவாஷ்டமியோட கணக்கு தான் அது. ஸோ அப்போது ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே பைரவர்கள் இருக்கிறாங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கும், பைரவ வாகனம், ஸ்வானனன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பைரவ வாகனம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பைரவர் இருக்கிறாருன்னா அவருக்கு வலப்பக்கம் பார்த்தா மாதிரி அந்த பைரவ வாகனத்தோட முகம் இருக்கும். சில இடங்களில் இடப்பக்கம் பார்த்தா மாதிரி சுவாமி அந்த ஸ்வானனோட முகம் இருக்கும். பைரவருக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் இப்படி 2 பக்கமாக ஏதேனும் ஒரு பக்கம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க வச்சிங்களேன். அப்படி இடப்பக்கம் இடதுபுறமாக பார்க்கக்கூடிய அந்த வாகனம் கொண்ட பைரவருக்கு பேர் என்ன வாத்தியார் குறிப்பிட்றாருன்னா ஸ்ரீ ஆடபீஜ பைரவர் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு பைரவர் இருக்காருன்னா அவருக்கு இடப்பக்கமாக அவரோட வாகனம் பார்வையை செலுத்திட்டு இருக்கணும், அந்த முகம் இருக்கணும் வச்சுங்களேன். அப்படி இருக்கக்கூடிய பைரவருக்கு பேர் ஸ்ரீ ஆடபீஜ பைரவர் அப்படின்னு சொல்கிறார். இவரோட விசேஷம் என்னென்னா, பொதுவாகவே இப்பேற்பட்ட பைரவ மூர்த்தியை வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு பெண்கள் இல்லைன்னா தம்பதி சகிதமாக கூட வழிபாடு பண்ணலாம். அப்படி அவருக்கு முந்திரி மாலை கட்டி போடுறது, முடிஞ்சால் நிறைய பூச்சரங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நிறைய புணுகு ரொம்ப பிரீத்தியானது பைரவருக்கு, சுத்தமான புணுகு வாங்கி அவருக்கு சாத்துவதற்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய அனுக்கிரகம். இந்த ஆடபீஜ எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, அவருக்கு பேர் ஆடபீஜ பைரவர். சுவாமியோட இடது பக்கம் அவரோட வாகனம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பைரவருக்கு பேர் ஆடபீஜ பைரவர். அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுவதால் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, பொதுவாக வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் வாத்தியார். அதில் இந்த வாட்டிக்கு மகா கால பைரவாஷ்டமி அந்த வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலேயே வந்துடுது. சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன். ஸோ அந்த எட்ஜ் ஆஃப் டைமையும் நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, நிறைய பேருக்கு இன்றைய ஒரு கலியில் ஒரு பெரிய அவஸ்தை என்னென்னா, இந்த கர்ப்பப்பை கோளாறுகள், அப்புறம் இந்த ரத்த சோகை, இப்படியெல்லாம் நோய்களால் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை, இந்த குழந்தை இல்லாத ஒரு வேதனையில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் ஒரு பேருதவியாக ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியாக இந்த ஆடபீஜ பைரவர் இருக்கிறாரு. அவரை எப்போ வழிபாடு பண்ணனா வெள்ளிக்கிழமைகளை. அதுலேயும் இதை ஏன் இங்கே கொண்டு வரோம்னா, இந்த மகாகால பைரவாஷ்டமி நமக்கு வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலேயே, மாலையில் 6 மணிக்கு மேலேயே இருக்குது. ஸோ இந்த டைமையும் இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க தம்பதிகள்னால் அவங்களும் ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு காலமும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஓம்.